Hi, good morning. So welcome to Jaga Usha Vibes. நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு வியானோட ஃபுட் vlog பார்க்க போறது கிடையாது. ஸோ வியானுக்கு நான் கொடுக்க போற விஷயம் தான். ஸோ அந்த அந்த விஷயத்த வந்து எந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்க போறோம் குழந்தைங்களுக்கு, என்னென்ன டைப் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபுட் எடுத்து தான் நான் வந்துட்டு அவனுக்கு நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ இனிஷியலா நீங்க வந்து உங்க குழந்தைக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி கொடுக்கணும், ஸோ எந்த மாதிரி கொடுக்கணும், கஞ்சியா கொடுக்கணுமா இல்லை எந்த கன்சிஸ்டன்சில கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே தான் நம்ம அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா இது கொடுக்கலாமா, அது கொடுக்கலாமா, இது கொடுக்கவா, எனக்கு இது கொடுத்தா பயமா இருக்கே, அது கொடுத்தா எதுவா இருந்தாலுமே தாராளமா நீங்க உங்க குழந்தைக்கு கொடுங்க. ஸோ ஒன்றும் ஆகாது. நல்ல ஹெல்தியான ஃபுட்டு ஒரு பிக் பண்ணிட்டு அந்த ஹெல்தியான ஃபுட்டை வந்து நீங்க வந்து உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு அப்படி எடுத்துருக்கிறது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வியானுக்கு இன்னைக்கு கொடுக்க போற சூப்பர் ஃபுட்டு, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற ஃபுட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பா ரவை தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து புரோக்கன் வீட்டுன்னு சொல்லுவாங்க, சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேர்ல இருக்கு. ஸோ நான் வந்துட்டு நாங்க சம்பா ரவைன்னு சொல்றதுனால சம்பா ரவனே நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த சம்பா ரவையை கொடுக்குறப்போ அவனுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்துட்டு அந்த குவான்டிட்டி என்னென்ன ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்றத தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இனிஷியலா அவனுக்கு கொடுக்குறப்போ எந்த மாதிரி கொடுக்க போறோம், அதுக்கடுத்து அவனுக்கு கொடுக்குறப்போ லஞ்சா எப்படி கொடுக்க போறோம், ஒரு பிரேக்ஃபாஸ்டா எப்படி கொடுக்க போறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த சம்பா ரவையை எப்பப்போ கொடுக்கலாம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்டாகவும் கொடுக்கலாம், அண்ட் வந்துட்டு நீங்க ஈவினிங் அந்த ஒரு மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறப்ப கூட இந்த சம்பா ரவை வந்துட்டு நீங்க வந்து ஒரு சர்லாக் மாதிரி மேக் பண்ணி கூட நீங்க வந்து அதை கொடுக்கலாம் அவங்களுக்கு. அண்ட் லஞ்ச்ல கூட நம்ம இதுல நிறைய வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி கூட நம்ம வந்துட்டு அவங்க லஞ்ச்லயுமே இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளவு மந்த்ஸ் ஆயிருக்கணும்னு நிறைய பேர் ஆக்சுவலா கீழே எனக்கு கமெண்ட்ஸ்ல அதான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபுட்டு இந்த சம்பாரை வந்து 6 months ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க கொடுக்கலாம். ஸோ 6 months ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்ததும் இப்படியே கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லா சம்பா ரவையும் இதே மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்குன்னு கிடையாது. ஒரு சிலது இதை விட பெருசாவும் இருக்கலாம், ஒரு சிலது இதை விட சின்னதாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு கடாயில போட்டு நல்லா லேசா நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போறோம், ரோஸ்ட் பண்ண போறோம். ஸோ அடுப்புல தவா வச்சிருக்கேன், கடாய் வச்சிருக்கேன். ஸோ இது லைட்டா வறுத்துக்க போறோம். நல்லா வறுத்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கணும். நான் என்னடா இவ்வளோ கொட்டுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் வந்துட்டு இதை நல்லா வறுத்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். ஸோ எப்பப்போ வந்துட்டு வியானுக்கு தேவையோ அப்பப்போ நான் வந்துட்டு அவனுக்கு ஈஸியா வந்துட்டு எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 weeks வரைக்கும் நீங்க வந்து 2 to 3 weeks வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா லேசா சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மெல் வருது. ஸோ இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுக்க வேண்டியது இருக்கும் நம்ம. ஸோ இந்த சம்பா ரவை கொடுக்கறதுனால வந்துட்டு அக்கா உடம்பு சூடாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. ரவை கொடுக்குறேன், சம்பா ரவை கொடுத்தா உடம்பு சூடாகும்னு சொன்னாங்க எங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ குழந்தைங்க சாப்பிட போறது ஒரு 10 கிராம் தான். ஸோ அதுல வந்து உடம்பு சூடாகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இனிஷியலா இந்த ஃபுட்டை ஏன் நம்ம கொடுக்கறது அவ்வளவு பெரிய விஷயமா நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே நம்ம வந்து கொடுத்து பழகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்க எந்த காய்கறி எல்லா காய்கறியும் கொடுங்க. இது அது நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. குழந்தைக்கு சேரலை அப்படின்னா அதை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுல ஒரு இது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து குழந்தைங்களுக்கு இது சேராதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. சம்பா ரவைலாம் வந்து ரொம்பவே நல்லது ஆக்சுவலா. ஸோ நீங்களுமே வந்துட்டு அது சம்பா ரவையில அந்த பொங்கல் செய்யறது, உப்புமா செய்யறது அந்த மாதிரிலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்தியானது. ஸோ நான் நிறைய அவனுக்கு வந்துட்டு வீக்லி ஒரு 2-3 days வந்துட்டு ஒரு டேஸ் மில்லட்ஸாகவும் ஒரு டேஸ் இந்த மாதிரி சம்பா ரவை இந்த மாதிரி இருக்கிற மாதிரியுமே நான் வந்து அவனுக்கு பிக் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களுமே உங்க குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீக்லி ஒரு மில்லட்ஸ் கலந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டயட் சார்ட் நீங்களே போட்டு வந்து உங்க பேபிக்கு கொடுங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா வருகட்டும். இந்த வருகிறதா எனக்கு வாயிலே வரமாட்டேங்குது. இது என்னது வறுக்கட்டும். ரொம்ப கரிஞ்சிராம பாத்துக்கோங்க. அச்சுச்சோ என்னடா
தட்டுல போட்ட பொரி எல்லாம் வெளியே வந்துருச்சு. என்ன வியானு எல்லா பொரியும் கீழே போட்டு வச்சிருக்கிற? ஆக்சுவலா இப்ப வியானுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவனா வந்து செல்ஃப் பிக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் தான் ஆக்சுவலா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களால ஈஸியா பிக் பண்ற மாதிரி இருக்கிற பொருள், அந்த சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாது அப்படின்னு இருக்கிற பொருள் வந்து பொரி தான். வாயில பட்டாலும் நமத்துரும் ஈஸியா. ஸோ எங்கேயும் போய் சிக்காது அவனுக்கு. அதனால அதை நான் தட்டுல பிளேட்ல போட்டு விட்டுருந்தேன். அவன் இப்படி இப்படி பண்ணி ஃபுல்லாமே கீழே போட்டுட்டான். டேய் ஆனா 1-2 இந்த மாதிரி அழகா பிக் பண்ணி எடுத்து சாப்பிடுறான். ஸோ அவனுக்கு வந்து இது வந்து ஃபிங்கர் ஃபுட்டுக்கான ட்ரைனிங். வியானுக்கு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி லேசா கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ சேஞ்ச் ஆனது செம்மையா ஒரு வாசனை வரும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது ஆறுனதும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மிக்சி ஜார்ல வந்து நம்ம மாத்திட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்க போறோம். லேசா தான் சூடா இருக்கு. நல்லா இந்த அளவுக்கு பவுடரா அரைச்சிக்கிட்டேன். ஸோ இது நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, நீங்க வேணும்னா இன்னும் கூட நல்லா நைஸா பவுடர் பண்ணிக்கலாம். 6 மந்த் பேபிக்கு கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா. நான் ஜலிச்சுட்டு தான் கொடுக்குறேன், அதனால பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் திப்பின்னு சொல்லுவாங்க. நான் அதை இன்னொரு தடவை கிரைண்ட் பண்ணிலாம் எடுக்க போறது கிடையாது. ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்குமே இந்த பவுடரை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் சர்லாக் மாதிரி உடனே நம்ம எடுத்து ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இது இருக்காது. இதை வந்து நம்ம ரைஸ் கஞ்சிக்கு அரைச்சோம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஃபுட் பேபிக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது ஃபர்ஸ்ட் ஃபுட்டு பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போய் பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இதை அடுப்புல வச்சு நம்ம நல்லா காய்ச்சி தான் வந்து குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது இன்ஸ்டன்டா கொடுக்குற மாதிரி இருக்காது. அப்ப வேணும்ன்றப்ப நம்ம எடுத்து வறுத்து அந்த பொடி பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து 3 டிஷ்ஷஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா நான் வந்துட்டு உங்களுக்கு 3 டிஷ் காட்ட போறேன் இதுல. ஸோ இனிஷியலா அவனுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது, அதுல நம்ம என்னென்ன ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது, இது மாதிரி ஒரு லஞ்ச் எப்படி பண்றது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ 3 டிஷ் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி எப்படி கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பேன்ல வந்துட்டு நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம அரைச்சு வச்ச அந்த பவுடர் இல்லை, அந்த பவுடர் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் எனக்கு அதில் ஆஃப் தான் எடுத்தேன். ஸோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்குவோம். அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரவும் நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்லா ஒரு திக்கா ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த கஞ்சி. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கா வந்ததும் அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இனிஷியலா நீங்க வந்து குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படின்றப்போ இதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தாலே போதும். ஸோ ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியா இருக்கும். 1 வயசு குழந்தைங்களுக்குமே நீங்க இதை தாராளமா கொடுக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம வந்து கோதுமையில செஞ்சிருக்கனால ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் அண்ட் வெயிட்டுமே கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்க 1 வயசு குழந்தைக்கு மேல கொடுக்குறீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 8 மந்த்ஸ் பேபிக்கு மேல கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு டேட்ஸ் நல்லா ஊற வச்சு சிறப்பு மாதிரி எடுத்து கூட நீங்க இதுல ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் அண்ட் மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்க வந்து இதை குழந்தைக்கு கொடுக்கலாம். இதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் டிஷ் இது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்துட்டு அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃப்ரூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பனானா. ஸோ இந்த பனானாவை தான் நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இதேமே நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் கொடுக்கலாம் அண்ட் நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாவுமே நீங்க வந்து இது கொடுக்கலாம். பனானாவை பார்த்ததும் வியான் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான், எனக்கு கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வியானுக்கு பனானா மட்டும் ஈஸியா ரெகனைஸ் பண்ண முடியுது டக்குன்னு. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி நம்ம செஞ்ச அதே மாதிரி கஞ்சி ப்ராசஸ் தான். ஸோ அதே மாதிரி தண்ணி வச்சு பொடி போட்டு நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் திரும்பியும். ஸோ இது அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. வந்ததும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பனானாவை மட்டும் பீல் பண்ணிக்கலாம். இந்த பனானாவை பீல் பண்ணி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த பனானாவை தரேன் தங்கம். அம்மா நல்லா கட் பண்ணி செஞ்சுட்டு தரேன், வெயிட் பண்ணு. நல்லா பனானா வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது லேசா இது கெட்டி ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆனதும் நம்ம பனானா வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். பனானாவை ஆட் பண்ணதும் நீங்க குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன், செகண்ட் டைம் நான் இப்பதான் கொடுக்க போறேன் பனானா யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு 2 minutes மட்டும் இதை அடுப்புல வச்சுட்டு நீங்க வந்து எடுத்துடலாம். ஸோ இதோட இன்னும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பனானா ஆட் பண்ணிக்கிட்டேன்னா கஞ்சி கொடுக்கறதுக்கு அடுத்து வந்து பனானா ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நீங்க வந்துட்டு இன்னும் ஆப்பிள் நீங்க ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்க வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை டின்னராவோ கூட நீங்க வந்து உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான். ஸோ குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. உனக்கே தாமா உனக்கே தாமா. ஸோ எங்கேயாவது ஸ்மாஷ் ஆகாமல் இருந்தால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சம்பா ரவையை வந்துட்டு நம்ம லஞ்சுக்கு வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்கலாம். ஸோ லஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த பாசிப்பருப்பு 20 minutes ஊற வச்சிருக்கிறேன். அதோட நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ, ஒரு கேரட்டு, பீன்ஸு எதுனாலுமே ஒரு வெஜ்ஜீஸ் எடுத்துக்கோங்க. பருப்பு ஆட் பண்ணுறதுனால ஒரு சின்ன கார்லிக் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த சம்பா ரவையை எப்படி நம்ம வந்துட்டு லஞ்சு கொடுக்கறதுக்கு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் வறுத்து அரைக்காத சம்பா ரவை. ஸோ ஹோலாக இருக்கக்கூடிய சம்பா ரவை இது. ஸோ நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு இந்த பருப்பு எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்துட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு இதெல்லாம் மட்டும் வச்சுட்டு நம்ம இங்கே கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கஞ்சி. ஸோ இந்த கஞ்சியோட நீங்கள் ஆட் பண்ணி கூட வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கஞ்சியோட ஆட் பண்ணி கூட இந்த பருப்பை நல்லா மசிச்சு அதோட நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து சிம்பிளஸ்டா சொல்லி தர்றதுனால நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க இந்த சம்பா ரவையை, வறுக்காத சம்பா ரவையை நான் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ என்ன வெஜ்ஜீஸ்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கேரட்டு, முருங்கைக்காய் எதாக இருந்தாலும், பொடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய் எதாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ என்ன வெஜிடபிள் சேர்க்குறீங்களோ சேர்த்துட்டு கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி மட்டும் நல்லா ஊற்றிடலாம். இதை மட்டும் மூடி நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். ஸோ கரெக்டாக இது வந்து 7 விசில் வந்தால் செம்மையாக வெந்துடும். ஸோ ஒரு 7 விசில் வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம் இது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது 7 விசில் அடிச்சிருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த இது போனதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உள்ள எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். நல்லா வெந்திருக்கு. ஸோ இது நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் இல்லைன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் பீட்ரூட்டு, பட்டாணி அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியதுனால கலர் பார்க்கவே ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது என் தங்கத்துக்கு. அப்படி தானே தங்கம்? ஸோ சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு அண்டு நீங்கள் டின்னருக்கு கூட நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். வியானுக்கு இதில் செஞ்ச 3 டிஷ்ஷுமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டாரு ஐயா. ஸோ நீங்களும் மறக்காம உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை கண்டிப்பாக கொடுத்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத எனக்கு மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா.